வாங்கண்ணே. அண்ணே ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க, நாங்க வந்துடுறோம். சரிம்மா. இந்தாங்கண்ணே காஃபி. அண்ணே எங்களை நீங்க வெளியே கூட்டிட்டு போய் நகை, ட்ரெஸ், ஹோட்டல்னு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணே. ஆமாண்ணே, நீங்க காட்டின அன்புல நாங்க திக்குமுக்காடி போயிட்டோம். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிண்ணே. இங்க பாருங்கம்மா, அண்ணன் தங்கச்சிக்கு மேல காட்டுற அன்புக்கு நன்றி சொன்னா அந்த உறவுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அப்படி இல்லைண்ணே, இந்த உறவுக்காகவும் பாசத்துக்காகவும் நாங்க எவ்வளவு நாள் எங்க இருப்போம் தெரியுமா? எவ்வளவு அழுது தெரியுமா? மன்னிச்சிடுங்கம்மா, நான் இவ்வளவு நாள் உங்க உறவை சரியா புரிஞ்சுக்கல. உங்களை ஒதுக்கி வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கிற எங்க கிட்ட போய் மன்னிப்புங்கிற வார்த்தைய சொல்லி எங்க மனச கஷ்டப்படுத்திட்டீங்க. நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? நம்ம குடும்ப அமைப்பே அப்படி ஆயிடுச்சு. எங்களை மாதிரி குடும்பத்துல பிறந்த யாருக்குமே எந்த காலத்திலயும் கிடைக்காத அங்கீகாரம் இன்னைக்கு உங்களால கிடைச்சிருக்குன்னு. ரமா, இனிமே எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிச்சு பேசாதம்மா. நம்ம குடும்பம்னு சொல்லுமா. என்னடா சின்ன மாதிரி இல்லாம பெரிய அண்ணா கார்த்திக் நம்மால வெறுப்பா இருக்காரு, அவரும் நம்மளை ஏத்துக்கிட்டா தானே ஒரே குடும்பம்னு சொல்ல முடியும்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, என்னை விட கார்த்திக் அண்ணா ரொம்ப நல்லவர். சின்ன புள்ளையில இருந்து குலசேகர மாமா கூட பழகி பழகி அவருடைய குணம் அப்படி ஆயிடுச்சு. ஆனா நான் இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி கார்த்திக் அண்ணனும் மனசு மாறுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே, இத கேட்கவே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது வாழ்நாள் பூரா நீடிக்கணும்னு. இனி நீங்க கவலைப்பட வேணாமா. நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா மாறிடுவோம். ஒன்னா ஒரே வீட்டை வாழ்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. இத கேக்குறதுக்கு அம்மா இப்ப இங்க எல்லாம போயிட்டாங்கன்னு கங்கா அக்கா கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பரவாயில்லம்மா, இனிமேல் நான் தான் அடிக்கடி வந்து போவனே. ஆமா, சின்னம்மா எப்ப வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? சொல்லலண்ணே, நாங்க வீட்டுல தனியா இருப்போன்னு இருட்டுறதுக்குள்ள வரேன்னு சொல்லிருக்காங்க. அடடே, நான் யோசிக்கவே இல்லம்மா. தெரிஞ்சிருந்தா வடிவை கூட்டு வந்திருப்பேன். சின்னம்மா வர வரைக்கும் உங்களுக்கு துணையா இருந்திருப்பா. பரவாயில்லண்ணே, நாங்க பத்திரமா இருந்துப்போம். சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணே, கார்த்திக் அண்ணன் கோவக்காரர்னு நீங்களே சொல்றீங்க. எங்களுக்காக அவர்கிட்ட சண்டை போடாதீங்கண்ணே. சரிம்மா, வரேன். ஏய் ரமா, இந்த விஷயத்த உடனே கங்கா அக்கா கிட்ட போன் பண்ணி சொல்லணும். ஆமாண்டி, இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும். போன் பண்ணலவா? டேய் அண்ணா, நில்றா. என்னண்ணே? ஆமா, ஐயாக்கு நீ மட்டும்தான் புள்ளையா? உனக்கு முன்னாடி பிறந்தவனா? ஐயா சொத்து உனக்கு மட்டும்தான் சொந்தமா? ஆமா, அந்த சுப்பலட்சுமி குடும்பத்தை என்ன கேட்காம எதுக்கடா நம்ம காலேஜ்ல பங்குதாரா சேர்த்த? அடிங்கண்ணே, அடிங்க அடிங்கண்ணே. ஏன்னா நிறுத்திட்டீங்க? நான் உங்க தம்பிண்ணே, எனக்கு கோவம் வராது. அடிங்க. டேய் தம்பி, நல்லா யோசிச்சு பாருடா. நம்ம குடும்பத்துக்கும் சுப்பலட்சுமி குடும்பத்துக்கும் ஒட்டாதுடா. ஒருவேளை நாமளே அவங்களை ஏத்துக்கிட்டாலும் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு அதை ஏத்துக்காதுடா. அதுங்க நம்மள காரி துப்போம். காலம் பூரா நம்ம குடும்பத்துக்கு தீராத போராட்டத்தை உண்டு பண்ணிட்டு போகணுமாடா? சொல்லுடா. நம்ம காலத்திலேயே சுப்பலட்சுமி குடும்பத்தை வெட்டி விடணும்னு நான் பாடுபடுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா செஞ்ச பாவத்துக்கு நாம பிராயச்சித்தம் பண்ண வேணாம். அது நமக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா தம்பி. இல்லண்ணே, உங்க மனசுல இருக்கிறதா என் மனசுலயும் இருக்குது. நம்ம ஐயா சுப்புலட்சுமி சின்னம்மாவை என்னைக்கு மனைவியா ஏத்துக்கிட்டாரோ அன்னைக்கு அந்த சின்னம்மா நினைச்சிருந்தா நீங்க, நானு, அம்மா எங்க இருந்திருப்போம்? யோசிச்சு பாருங்கண்ணே. இந்த சொத்து சுகம் கிடைச்சிருக்குமா? சின்னம்மா பெருந்தன்மையானவங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வராம அவங்க பாத்துக்கிட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் தப்புனே. பெருந்தன்மையா அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்க குடும்பத்தை
நம்ம ஏத்துக்கிறதுல என்னென்ன தப்பு? சுப்புலட்சுமி சின்னமா என்னென்ன தப்பு பண்ணாங்க? அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க என்னென்ன பாவம் பண்ணாங்க? அண்ணே நல்லா யோசித்து பாருங்க, உண்மை உங்களுக்கே தெரியும்ண்ணே. நான் களை எடுக்கணும்னு சொல்றேன், ஆனா நீ செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணுங்கிற. உன்னோட நியாயம் உனக்கு, ஆனா என்னோட நியாயம் எனக்கு. பார்க்கலாம். அப்படியா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா வர? பதட்டம் இல்லப்பா, வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சலா? புரியுற மாதிரி சொல்ல. புரிஞ்சுட்டா மட்டும் என்ன பண்ண போறீங்க? அந்த கருவாப்பைய சரவண ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. என்ன பண்ணா? இப்பதான் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்து மேல பாசமும் பரிவும் வந்துச்சாம். அந்த ரமா பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அந்த ரமாவையும் சாருவையும் கூட்டிட்டு போய் நகை கடையில நகை வாங்கி கொடுத்து, துணி கடையில துணி வாங்கி கொடுத்து, பத்தாதுக்கு ஹோட்டல்ல நல்ல தீங்க வாங்கி கொடுத்து, ஐயா வீட்ல கேக்க வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிட்டான். அப்பா அது மட்டும் இல்லப்பா, கட்ட போற காலேஜ்ல சுப்புலட்சுமி, கங்கா, ரமா, சாரு இவங்களெல்லாம் பங்குதாரரா சேர்த்திருக்கானா. நீங்கெல்லாம் வாய்க்கிழியே பேசுறதுக்கு தான் சரி, செயல்ல ஒண்ணுத்தையும் காணோம். இளவஞ்சி, ஏமா உன் புருஷன் சரவணன் எதுவும் தட்டி கேட்கலையா? அவர் எப்படிப்பா தட்டி கேட்பாரு? ஐயா தான் சரவண செஞ்சதெல்லாம் பார்த்து அப்படியே பூரிச்சு போயிருக்காரே. தட்டி கேட்டா ஐயா சும்மா இருப்பாரா? ஆனா ஒண்ணுப்பா, இப்படியே போனா இருக்கிற சொத்து பூராவையும் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டு எங்களை நடுத்தரவுல நிறுத்திடுவாங்க போல இருக்கு. ஏமா, நான் இருக்கும்போது நீ ஏமா இவ்வளவு தூரம் கற்பனை பண்ற? இருந்தாலும் மாப்பிள்ள சரவணனை இவ்வளவு தூரம் விட்டுறக் கூடாது, கண்டிச்சிருக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என் புருஷன் கடிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? சுப்பு குடும்பத்தை சேர்த்தது தானே. ஏமா, என்னதான் பங்குதாரரா சேர்த்தாலும் அந்த பங்கு அனுபவிக்கிற யோகம் அந்த குடும்பத்துக்கு இருக்காது, இருக்கவும் விடமாட்டேன். மொத்த சொத்தையும் புடுங்கிக்கிட்டு உடுத்தின துணியோட அவங்கள ஊற விட்டே விரட்டுவம்மா. ஆமா, சொல்றதெல்லாம் நல்லாதான் சொல்றீங்க, ஆனா காரியத்துல மட்டும் கோட்டை விட்டுறீங்க. அப்படி சொல்லாதம்மா, கொஞ்சம் பொறுத்திருந்து பார், அப்ப தெரியும் இந்த குலசேகர யாரு. அப்பா, என்னப்பா அம்மா இருக்கும்போது இதெல்லாம் பேசுறீங்க? அது காதுல விழுந்துரு போகுது. அவ எங்கம்மா இப்பெல்லாம் வீட்டுல இருக்கா? ஏதோ தோட்டத்துக்கு போயிருப்பா. அவ இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இப்ப என்னப்பா பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க. நான் முட்டாள் இல்ல. அந்த சுப்பு குடும்பத்தை ஊரை விட்டு துரத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேம்மா. அப்பா, எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஏற்கனவே இந்த புத்தி கிட்ட அம்மா நீங்க சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிடுவேன்னு நம்மள போட்டு மிரட்டிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல கங்கா வேற டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா. அவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். ஏமா, அந்த அளவுக்கு இந்த குலசேகரை விட்டுற மாட்டாமா. கங்கா கலெக்டர் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இங்க இருந்து செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கேன். அவ இங்க இருக்கும் போதே ஒண்ணும் பண்ண முடியல, இப்ப அவ டெல்லியில இருக்கா. இங்க இருந்துட்டு அவளை என்ன பண்ண போறீங்க? போக போக நீயே தெரிஞ்சுக்குவம்மா. இத பாருமா, முதல்ல உன் புருஷனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லு. இல்ல நீ நல்லா சமையல் பண்ணி அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கியே, அத 2 நாளைக்கு நிறுத்தி ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லு. அப்பதான் அவன் மூளைக்கு கொஞ்சமாவது உரைக்கும். இனிமே என்ன பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அந்த கருவாப்பைய காட்டுல நல்ல மழை பெய்யுது, எத்தனை நாளைக்கு பாத்துருவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். அம்மா நான் இங்க வந்திருக்கிறத பார்த்தா அப்பன்னு மகளுமா சேர்ந்து ஏதோ சதி திட்டம் திட்டுறாங்கன்னு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுடும். நான் வரேன்ப்பா, ஏதாவது பண்ணுங்க. சரிம்மா. சரவணா, சொத்துல சுப்பு குடும்பத்தை சேர்க்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால அடின்னு சொல்லிருக்காங்க. அடிக்கிறேன்டா, அடிக்கிறேன். அண்ணி, அண்ணி, என் மருமக எங்க அண்ணி? என்னடி அத்தா, வந்தது வராததுமோ மருமகனை கேக்குற? என்னாச்சு?
கூப்பிடுங்க அண்ணி. இரு கூப்பிடுறேன். டேய் கார்த்திக். ஐயோ கார்த்திக் இல்ல சரவணன். அப்படியா? சரி சரி சரி. டேய் சரவணா, என்னடி விஷயம்? எல்லாம் காரணமா தான் நீ. என் மருமக சரவண தாய் சொல்ல தட்டாத பிள்ளையா இருக்கான். உங்களுக்கு வாக்கு கொடுத்தா மாதிரி நடந்துகிட்டான். என் மருமக ரமாவோட பிறந்த நாள கோலாகலமா கொண்டாடிட்டானாமே. எனக்கு தான் வர முடியாம போச்சு. அதான் அவனை பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, வருவான், பாராட்டு. மருமகனே. அத்தை சரவணா, வாடா சரவணா. நீ தாண்டா என் மருமகன். என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. பிறந்த நாள் பரிசா ரமா, சாரு, கங்காவ நீ கட்ட போற காலேஜ்ல பங்குதாரரா சேர்த்திருக்கியாமே. நீ தாண்டா என் செல்லம், என் ராசா. மா, உனக்கு விவசாயே கிடையாதா? இப்பதான் இவன மருமகன்னு தெரியுதா? என்னமோ பல வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி கொஞ்சிட்டு கிடக்குற. ஏண்டி உனக்கு ஏண்டி பொறாமையா இருக்கு? மருமகனை அத்தை பாசத்தோட கொஞ்சட்டுமே. அவன் ஒண்ணு பாசத்துல கொஞ்சல, அந்த ரமாவ காலேஜ்ல பங்குதாரரா சேர்த்திருக்கால, அதான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. நிச்சயமே முடியல, அதுக்குள்ள மருமகளா மருமக. இத பாருடி, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் மருமக தான். உன் மரமண்டைக்கு இதெல்லாம் எங்கடி தெரிய போகுது? ஏண்டி உனக்கு எதுக்கு இவ்ளோ ஆத்திரம்? என் மருமக சரவண தங்கச்சிங்களோட அருமை தெரிஞ்சவன். அவன் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சிருக்கான். இவனுக்கு தான் எங்க அண்ணனோட மனசு அப்படியே இருக்கு. அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஐயாக்கு நல்ல மனசு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இவன் என்னமோ ஆயக்குடியில இருக்கிற அந்த அம்மா மேலயும் அவங்க பிள்ளை மேலயும் பரிவா இருக்கான். ஆமா தெரியாம தான் கேக்குறேன். அந்த சுப்புலட்சுமின்னு எங்க அம்மாவோட பிறந்த தங்கச்சியா சின்னம்மான்னு கூப்பிடுறதுக்கு? இவன் தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டு கண்டிக்காம என்னமோ புசு புசுன்னு கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. சின்னம்மா, இந்தாங்க சின்னம்மா காஃபி. ஏய், நீ யாரடி காபி குடுக்கறதுக்கு? எங்க அம்மா உனக்கு சின்னமாவா பெரியம்மாவா? எங்க அம்மாக்கு காபி குடுக்க எனக்கு தெரியாதா? காபி குடுக்கற சாக்குல குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணாத. போ, அடுப்படியில ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. சும்மா தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஆமா, உன்கிட்ட வாங்கி கட்டிக்க நான் ஒண்ணு கட்டின சேலையோட வரல. 2 பீரோ நிறைய சேலை வச்சிருக்கேன். கட்டதான் நேரம் இல்ல. என்கிட்டே வா. நீ என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? அத்தை இப்ப சந்தோஷம் தானே? முதல்லயே 2 பேரும் எளியும் பூனையா சண்டை போட்டுக்குவாங்க. இப்ப இவனை பாராட்டி மேலும் சண்டையை வளர்த்து விட்டுட்டீங்க. வந்ததுக்கு நல்லா நாரதர் வேலை பண்ணிட்டீங்க. எனக்கு போய் நீங்க அத்தையா வாச்சிங் பாரு. அண்ணி, என்ன நீ கார்த்திக் மாப்பிள்ள எப்படி பேசிட்டு போறாரு? விடு, அவன் சரியா போயிடுவான். ஏண்டி உனக்கு சண்டை போடலன்னா தூக்கமே வராதா? ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு அவகிட்ட மல்லுக்கே நிக்கிற? இத பாரு, வீட்டுக்கு வந்திருக்கிறது யாரு? உன்னை பெத்தவ மட்டும் இல்ல, என் புருஷனோட தங்கச்சி. அதுக்காவது மரியாதை கொடு. இத பார், இன்னொரு விஷயம், சரவண ஒண்ணும் அவன் சம்பாதிச்ச சொத்தை அவன் தங்கச்சிக்கு கொடுக்கல. ஐயா சம்பாதிச்ச சொத்தை தான் அவன் தங்கச்சிக்கு கொடுத்திருக்கான். அவனுக்கு நல்ல மனசு, ஐயாவை கேட்காம அதை செஞ்சிருக்கான். போடி உள்ள, அடிச்சு போடி. அண்ணி, என் மருமக சரவணனுக்கு ரொம்ப பெரிய மனசு. என் புருஷனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். அத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த சின்ன வயசுலயே சரவணனுக்கு இருக்கிற பக்குவமும் மனப்பான்மையும் உங்க மூத்த புள்ள கார்த்திக்குக்கும் இல்ல, என் புருஷனுக்கும் இல்ல. முத்தரசி, நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்ட, நான் சொல்லல. உண்மையிலேயே சரவண ரொம்ப மாறிட்டாண்டி. அண்ணி, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன? ஏய், ஒரு சின்ன வேலையை கூட சரியா செய்ய தெரியல, முட்டாள். மாமா. ஐயா போன. அடடா, என்ன சரவணா, இந்த மாமனை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிய? விஷயம் இல்லாம வரமாட்டிய? ஒண்ணு இல்ல மாமா, உங்க கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். அடடா, நானும் தான்ப்பா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்.
நீயே வந்துட்ட. இந்த காலேஜ் விஷயத்துல கங்கா, ரமா, சாரு, சுப்பலட்சுமி எல்லாருக்கும் உரிமை கொடுத்திருக்கியாம? அந்த ரமாவை கூட ஐயா வீட்டுல வச்சு பிரம்மாண்டமா பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்க. இதையெல்லாம் கேட்கும் போது முன்ன மாதிரி என்னால கோவப்பட முடியலப்பா. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏண்டா சந்தேகமா இருக்கா? ரமா ஜெயச்சந்திர கல்யாணத்துக்கு தான் நான் சம்மதம் சொல்லிட்டேனே, அப்புறம் என்னடா சந்தேகம்? நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்களேன்னு சந்தோஷப்பட்டு நான் வரல, சந்தேகப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கங்கா கல்யாணத்துல நீங்க சம்மதம் சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினவர் தானே. ஏண்டா எப்பவோ அப்படி இருந்த குலசேகர எப்பவுமே அப்படியே வாடா இருப்பான்? ஏமாமா இப்ப கூட நீங்க மாடு பாம்புன்னு மறைமுகமா எல்லாத்தையும் பண்ணிட்டு தோத்து போனவர் தானே. ஏண்டா நீ கூட தான் இப்ப மனசு மாறி இருக்க, அந்த மாதிரி நான் மனசு மாறக்கூடாதா? நான் மனசு மாறினதுக்கு காரணம் இருக்கு மாமா. கங்கா என் கல்யாணத்துக்காக நிறைய சிரமப்பட்டா, அதை பார்த்து நான் மனசு மாறினேன். ஆனா நீங்க திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கீங்களே, எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? சரவணா, உண்மையை சொல்லட்டுமாடா? சொல்லட்டுமாடா உண்மைய? சொல்லுங்க மாமா. அது என்னன்னா சரவணா, நீயும் கார்த்தியும் பிரிஞ்சிடுவீங்களோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுடா. என்ன சொல்றீங்க மாமா? உண்மையதான் நான் சொல்றேன். கார்த்திக் என் கூட இருக்கிறதுனால உனக்கும் கார்த்திக்கும் அடிக்கடி மனஸ்தாபம் வருதுன்னு கார்த்திக் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னான். சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்க போய் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு போனோம்னு என் மனசுல பயம் வந்துருச்சுடா. அதனால தான்டா நான் மனசை மாத்திக்கிட்டேன். அதுக்கு அடையாளம் தான் ரமா ஜெயச்சந்திர கல்யாணம். நீங்க சொல்றது நிஜம், நான் நம்பலாமா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல மாமா, கங்கா டெல்லியில இருந்து வந்த உடனே நீங்க பண்ண எல்லா கெடுதலையும் ஐயா கிட்ட சொல்லிடுறதா அம்மாவும் முத்தர் சேத்தையும் முடிவு எடுத்துட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஐயா கிட்ட சொல்லாம தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு சம்மதம் சொல்லிருக்கலாம் இல்லையா? போதும்டா, போதும். ஏண்டா நான் மனசு மாறிட்டேங்கிறதுக்கு நான் என்ன செஞ்சாதான் நீ நம்புவ? வேணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட சத்தியம் பண்ணி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. சரி, வேற என்னதான் நான் பண்ணணும்னு சொல்லு. சொல்றேன் மாமா. என்னடா அது, நாம பேச கத்து கொடுத்த சரவண மாமன் கிட்டே சவால் விடுற மாதிரி பேசுறானேன்னு தயவுசெய்து என்னை தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. மாமா, நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் நீங்க தூங்குறீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் மத்தவங்களை அழிக்கிறதுக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னு. அதே மாதிரி நீங்க யாரும் எதிர்க்காம இருந்தா மத்தவங்க எல்லாம் நீங்க பதுங்கிட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் பாயறதுக்காக நீங்க பதுங்கி இருக்கீங்கன்னு. சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வா. சொல்றேன் மாமா. மாமா, ரமா ஜெயச்சந்திர கல்யாணத்துக்கு நீங்க உண்மையிலே சம்மதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட போறது சுப்புலட்சுமி சின்னமா இல்ல, இந்த சரவணன் தான். அதே நேரத்துல இந்த கல்யாணத்துல ஏதாவது தந்திரம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்க, உங்களை களத்துல சந்திக்க போற ஆள் ஐயா இல்ல, இந்த சரவணன் தான். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். Shabba